வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மஞ்சள் பூசணி வச்சு பூரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி வீடியோக்குள்ளே பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி முழு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துடுவேன். இதை நான் வாரத்துக்கு எனக்கு இது கரெக்டாக இருக்கும். பூசணி பாஸ்தா, பூசணி பூரி, பூசணி சப்பாத்தி நான் நிறைய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன். இந்த டைம் நான் பண்ணியிருந்தேன், சூப்பராக வந்திருந்தது. எப்போவுமே நான் வீட்டில் எதை ட்ரை பண்ணாலும் நல்லா வந்திருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு 2 பீஸ் தேவைப்பட்டுச்சு. அதை மட்டும் நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா கழுவிட்டு தோலுக்கு தடிம்பலாக இருக்கும், அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்டீமும் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு அரைச்சி ஆட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டீம் பண்ணாலும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த நம்ம குக்கரில் வச்சு தண்ணி வேஸ்ட்டு பண்ண தேவையில்ல. மாவு பிணைய நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம இது ஒரு கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கப்புறமா நான் கோதுமை மாவு இந்த பவுலில் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தி பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிடணும், கட்டி இல்லாமல். இப்போது நான் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். ஆயில் அப்ளை பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப தண்ணியாக அப்போ செய்யக்கூடாது. பூசணிக்காய் ஆல்ரெடி தண்ணி சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் பிசைஞ்சிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நமக்கு ஓரளவு ஊறி கிடைக்கும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போது நான் குட்டி குட்டியாக பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதோடு கோதுமை டிப் பண்ணி நம்ம திரட்டி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஆயில் நான் வச்சுட்டேன். பாருங்கள், உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நல்லா புசுன்னு வருது பாருங்கள். இது பம்கினில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி பூரி நான் சொல்வேன். பீட்ரூட் பூரி பண்ணியிருக்கேன், பாலக் பூரி பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுறேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது ஸ்வீட் பூசணிக்காய், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இதோட தால் தான் வச்சுருந்தேன். நீங்கள் கடலைக்கறி இதுக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் குருமா, சிக்கன் குருமா கூட நல்லாயிருக்கும். உண்மையாகவே டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தி ரெசிபி. பம்கின் நம்ம பசங்களுக்கு நீங்கள் குக்கிங்கில் வச்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ரெசிபி பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நார்மலாக போடுற பூரிக்கும் இந்த பூரிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் அதே மாதிரி எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். என் பையன் பூரினா ரொம்ப சாப்பிடுவான். அதனாலே நான் பூரியிலே வெரைட்டிஸ் பண்ணுவேன். பாலக் பூரி, முருங்கைக்கீரை பூரி, பீட்ரூட் பூரி, கேரட் பூரி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பம்கின் பூரி பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருந்தது. பார்க்க அந்த கலர்ஃபுல்லுக்கே பூரி நான் அட்ராக்ஷனாக இருந்தது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சைட் டிஷ்க்கு கடலைக்கறி காரமாக வச்சு கொடுத்து பாருங்கள். உண்மையாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. இது ஏன்னா ஸ்வீட் பம்கின் கொஞ்சம் நீங்கள் காரமாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் தாலே ஓகேவாக தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.